பிக் பாஸ்ல இந்த வாரம் சாட்டர்டே எபிசோட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறே தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் அன்பு கேங்கா பயங்கரமா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. குறிப்பா கனி அவர்களை வெளுத்து வாங்கியிருக்காராமா. எந்த ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா, இந்த வாரம் நடந்த மிகப்பெரிய இஷ்யூஸ்ல அன்பு கேங்கோட தலையீடு அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. குறிப்பா அவங்க சைடு ஏதாவது ஒரு அலகேஷன் வந்துச்சு அப்படின்னா, அவங்க கேங்கா சேர்ந்து பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து இருக்கு. அதுலயும் டாக்டர் திவாகர் அவர்கள் சட்டம் இல்லாம போயிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஒரு ரீல் பண்ணும்போது கனி அவர்கள் நேரா போயிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு பார்க்கவே ஆக்வர்டா இருக்கு. நீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு இருந்தாங்க. ஆனா அதே விஷயத்த சபரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணி தான் விஜய் சேதுபதி அவர்கள் அன்பு கேங்க பயங்கரமா பொளந்திருக்காரு. குறிப்பா கனி அவர்கள பார்த்து, கனி வந்து நீங்க இங்க இருக்கிறதுலே ரொம்ப சீனியரான ஒரு பெர்சன். உங்களுக்கு நெறைய விவரம் தெரியும். ஆனா நீங்க இத பண்றது தான் என்னால ஏத்துக்கவே முடியல. அன்னைக்கு டாக்டர் திவாகர் நடு ஹால்லலாம் உட்காந்து அந்த மாரி பண்ணல. ஓரமா போயிட்டு வெளிய தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அதுவே உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா உங்க தம்பினும் உங்க கூடவே இருக்க சபரி வந்து நேத்து பார்த்தீங்கன்னா, சட்டை இல்லாம அங்க பெட்ரூம்ல உட்கார்ந்திருக்காரு. அங்க அத்தன பெண்களும் இருக்காங்க. அப்படி இருக்கப்ப அது உங்களுக்கு ஆக்வர்டா தெரியலையா? அப்ப இது ஃபேவரட்டிசமா இருக்கா? அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்க பண்ணா அது தப்பு கிடையாது. மத்தவங்க யாரும் பண்ணா அது பெரிய தப்பா உங்களுக்கு தெரியுதா? நியாயம்னு பார்த்தா எல்லாரையும் ஒரே மாரி தான் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப நீங்க அந்த இடத்துக்கிட்ட சபரியையும் இதே விஷயத்த சொல்லி நீங்க பேசியிருக்கணும். அது நீங்க பண்ணல. நீங்க மட்டும் கிடையாது. நெறைய பேர் இந்த ஒரு விஷயத்த பண்றத என்னால பார்க்க முடியுது. இங்க நீங்க கேங்கா சேர்ந்து விளையாட வர கிடையாது. உங்களோட இண்டிவிஜுவாலிட்டிய காட்ட தான் வந்திருக்கீங்க. உங்கள யாருன்னு காட்ட தான் வந்திருக்கீங்க. இந்த இடத்துக்கிட்ட குரூப்பிசம் பண்றேன், ஃபேவரட்டிசம் பண்றேன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது ஏற்புடையதா இருக்காது. நான் ஏத்துக்கவும் மாட்டேன். நியாயம் எந்த பக்கம் இருக்கோ, அந்த பக்கம் தான் நான் நின்னு பேசுவேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இங்க நடக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாமும் சமமா இருக்கணும். எல்லாரும் எல்லாத்துக்கும் சரியா பேசணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அன்புக்காங்க விஜய் சேதுபதி அவர்கள் வறுத்தெடுத்திருந்தது அப்படிங்கிறது, அங்க இருந்த பார்வதிக்கும் சரி, அதேபோல டாக்டர் திவாகருக்கும் சரி, பயங்கர ஹாப்பினஸ்ஸா இருந்துச்சு. டாக்டர் திவாகர் சிரிச்சத பார்த்து உடனடியா விஜய் சேதுபதி அவர்கள் டாக்டர் திவாகர் பக்கம் திரும்பியிருக்காரு. குறிப்பா அவரு என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, டாக்டர் திவாகர் உங்ககிட்டயுமே நான் ஒரு சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. ரம்யாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும்போது, தகுதி, தராதரம் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க. சொல்லுங்க, உங்ககிட்ட ஒரு ஆள் வந்து சண்டைக்கு வரணும், இல்ல பேசணும்னா என்ன தகுதி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன தராதரம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இது உங்க வீடு கிடையாது. இது வந்து பல மக்கள் பார்க்குற மேடை. இங்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்த்து தான் விடணும். அப்படிங்கிறப்ப எப்படி நீங்க ரொம்ப அலட்சியமா அந்த ஒரு வார்த்தைய விட்டீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, டாக்டர் திவாகர் அவங்க வாயா போயான்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த வார்த்தைய நான் சொன்னேன் அப்படின்னு சமாளிச்சாரு. இருந்தாலுமே விஜய் சேதுபதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு பெண்ண பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்கப்புறம் இந்த மாரி பேசவே கூடாது. இது என்னோட வீடு. இங்க எல்லாருக்குமே சம மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிற மாரி வார்ன் பண்ணியிருக்காரு. ஓவராலாவே விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் அன்பு கேங்கையும் சரி, அதேபோல டாக்டர் திவாகரையும் சரி பயங்கரமா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சாட்டர்டே எபிசோட் பயங்கர ஃபன்னா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.